ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாக்கியலட்சுமி பார்க்க வரோம். பாக்கியலட்சுமியில் வந்துட்டு பாட்டி பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பதறாங்க. என்னடா அது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சுங்க. செல்வி வந்துட்டு பயங்கரமாக பதறனுச்சுப்பா, அம்மா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்குமா இப்படி பதறன்னு சொல்லி கேள்வி கேட்டா, நேற்று இதுக்கு தான் தாத்தா வந்துட்டு இப்படிலாம் பேசினாரா, இப்படிலாம் பண்ணாரா, ஏமா எந்த புல்ல வேலை பார்த்துற கம்முன்னு ஏறாமா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. நம்ம செல்விக்கு துக்கம் தொண்டை அடிச்சு போய் தொண்டை வரைக்கும் வந்தது எல்லாம் வாய் வழியாக வெளியே வந்துருச்சு. இன்னொரு பக்கம் எல்லாரும் வர ஆரம்பிச்சிட்டாருங்க. அதுக்கப்புறம் நம்ம செல்லியன்ட்ட போயிட்டு கேட்குறாங்க, யாராவது வர வேண்டியது இருக்காங்களான்னு சொல்லிட்டு. யார் பழனி சார் கேள்வி கேட்க, அதுக்கப்புறம் இல்லைங்க தூரத்தில் இருக்கவங்களுக்குலாம் நாங்கள் ஓரளவுக்கு சொல்லி அனுப்பிட்டோம், எல்லாரும் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. வீட்டில் ஒவ்வொரு சொந்தமாக வர ஆரம்பிக்க, தாத்தா இப்படியே வச்சிருந்தா எப்படிப்பா, வெளியே தூக்கிட்டு வந்து வைங்கப்பா பார்க்கட்டும் எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கூட்டு வந்து வெளியே வச்சதுக்கப்புறம் யாருமே எந்திரிக்கலைங்க. எல்லாரும் உட்காந்து தாத்தாட்ட அழுதுட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் ஃப்ளாஷ்பேக்கில் தாத்தா வந்து பேசினதெல்லாம் ஞாபகம் வருது. இதுக்கு தான் என்கிட்ட இப்படி பேசுனீங்களா அப்படி பேசுனீங்களான்னு எல்லாரும் கேள்வி மேலே கேள்வி கேட்க, ஜெனி ஒரு பக்கம் சாப்பிடாம இருக்கிறது அப்செட்டாக இருக்குது. ஏன்னா கன்சிவாக இருக்காங்கல்ல, அதனால ஜெனியோட அவங்க அப்பா வந்துட்டு குழந்தைய மேலே போய் பாருன்னு சொல்லிட்டு கூட்டு போயிட்டு எப்படியோ சாப்பிட வச்சு கூட்டு வந்துட்டாங்க. ஒவ்வொருத்தரையும் சமாதானம் பண்ணி சாப்பிட வைக்கிறதுக்குள்ளே இவங்க போராடுறாங்க. அது மட்டும் இல்லைங்க, ஒரு காஃபி மட்டுமாவது குடிங்கன்னு சொல்லிட்டு பாட்டியை கன்வின்ஸ் பண்ணா, பாட்டி எனக்கு இருக்கவே பிடிக்கல, நானும் போயிடுறேன். பாட்டி கண்ணா பின்னான்னு பேசுது. பாட்டி எங்களுக்கு யார் பாட்டி இருக்கான்னு சொல்லிட்டு மொத்த குடும்பம் கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, நம்ம ராதிகாவோட அம்மா, அதாவது வில்லியிலையும் வில்லி, சிறந்த வில்லி, இவங்க வந்துட்டு இந்த வீட்டிலேயே என் பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணது நீ மட்டும்தானே, நீ இப்போ என்ன சொல்ல வர, இப்போ இறந்தவங்க வீட்டுக்கு வந்துட்டு இப்படியாமா பேசுவ அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. நீ பிரச்சனையை கிளப்புறதுக்கு வந்து மசரமே வந்த மாதிரி இருக்குது, பூகமாக கிளப்பி விடுறியம்மா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம ராதிகா, ஐயோ பூகம்பம் வெடிக்கிறதுக்குள்ளே கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு கிளம்பிட்டாங்க. நீ உன் வாயை வச்சுட்டு சும்மாவே இருக்க மாட்டியாமான்னு கேள்வி மேலே கேள்வி கேட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.